வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க விஆர் மாலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இங்கே வந்து வானேறும் விழுதுகள் அப்படிங்கிற நேமில் ஒரு ஃபோட்டோ எக்ஸிபிஷன் ஒன்று நடந்துட்டுருக்கு. இந்த எக்ஸிபிஷன் வந்து டிசம்பர்லேருந்தே நடந்துட்டுருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம கண்ணில் படாமல் இருக்கிறதே ஆச்சரியம் தான். இப்போவாது பட்டிருக்கே. ஓகே, இந்த வானேறும் விழுதுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய ஃபோட்டோ எக்ஸிபிஷன் நம்ம இதுக்கு முன்னாடி போயிருப்போம், பார்த்துருப்போம். பட் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்மளோட சமூக உறவை வெளிப்படுத்துகிற விதமாகவும் திராவிடம் மற்றும் தலித்திய தத்துவத்தை வந்து பிரதிபலிக்கிற விதமாகவும் இந்த ஃபோட்டோ எக்ஸிபிஷன் இருக்குது. இந்த ஃபோட்டோ எக்ஸிபிஷன்லேருந்து இது யூனிக்காக இருக்கும், வேறுபட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்த்தா நமக்கே தெரியும். ஸோ உள்ளே ஒரு விசிட்டை போட்டுட்டு அண்ட் இதோட க்யூரேட்டர் ஜெய்சிங் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மக்களே, இப்போ வந்து நம்ம கூட ஃபோட்டோகிராஃபர் கம் க்யூரேட்டர் ஜெய்சிங் சார் இருக்காரு. வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், இந்த வானேறும் விழுதுகள் ரூட்ஸ் தட் ரீச் ஃபார் த ஸ்கை அப்படிங்கிற அந்த டேர்மே கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக இங்கே தமிழ்நாட்டில் வந்து லிட்ரேச்சர் வந்து சங்கம் போய்ட்லேருந்து இப்போ லாங் ஜேர்னி கான்டெம்பரரி இருக்குது. அதே மாதிரி பெயிண்டிங்க்கு ஒரு பெரிய ஜேர்னி இங்கே ஹிஸ்ட்ரி இருக்குது. ஃபோட்டோகிராஃபி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பிரிட்டிஷ்காரங்க மூலமாக வெகு சீக்கிரமே வந்துருச்சு. பட் மற்ற கலைகள் நடந்த ஒரு மூமெண்ட் மாதிரி ஃபோட்டோகிராஃபி நடக்கவே இல்லை. பீயிங் அ ஃபோட்டோகிராஃபராக நம்ம 25 இயர்ஸ் அங்கே எடுக்கிறோம். அந்த கேள்வி நமக்குள்ளே நடந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அது மெட்டஃபாராக தான் வானர் விழுதுகள் வந்து என்னென்னா, இப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒரு நியூ கைண்ட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து இங்கே எமர்ஜ் ஆகிருக்காங்க. அவங்கள பற்றின ஒரு கலெக்ஷன் தான். இப்போ வானர் விழுதுகள் என்ன இருக்குன்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டில் கான்டெம்பரரி ஃபோட்டோகிராஃபியோட சுச்சுவேஷன் என்னன்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து இந்த வானர் விழுதுகள். இப்போ நம்ம நிறைய ஃபோட்டோ எக்ஸிபிஷன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடுகள் இருக்குது? ஜென்ரலாக ஃபோட்டோ எக்ஸிபிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கலெக்ஷனாக ஒர்க்கை வந்து வைப்பாங்க. பட் இங்கே வந்து ஒரு க்யூரேஷன்றது வந்து அப்படின்னா ஒரு அந்த மைய கருத்து, ஒரு தாட் ப்ராசஸ். உதாரணத்துக்கு வந்து இப்போ இங்கே மாலில் நம்ம எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம். மால் வந்து என்னன்னா ஒரு ஒரு கன்சியூமரிசமான ஒரு பிளேஸு. அந்த கன்சியூமரிசமான பிளேஸில் எப்படி மக்கள் உள்ளே கொண்டு வர்றது அப்படின்றப்போ அதை அட்ராக்ட் பண்ணுற சங்கரோட ஒர்க்கை ஒரு மல்டிமீடியா ஒர்க்காக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பிரியதர்ஷினியோட ஒர்க்காக வச்சுருக்கோம். பிரியதர்ஷினி ஒர்க் வந்து மிக்ஸ் மீடியா ஒர்க். அதை டிஜிட்டலில் எடுத்து ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி அதில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒவ்வொரு ஒர்க்குமே வந்து என்னென்னா ஒரு யூனிக்காக இருக்குது. அப்புறம் அவங்க எங்கேருந்து வர்றாங்க, அவங்களோட கதைகள் வந்து அவங்களோட குடும்பத்திலேருந்து, அவங்க லிட்ரேச்சர், நம்ம தமிழ் லிட்ரேச்சர்லேருந்து, அவங்க வாழ்வியிலிருந்து பேசப்படுற ஒவ்வொரு கதைகளும் இங்கே வந்து அந்த இருக்கிறதுனால இந்த மற்ற எக்ஸிபிஷனோட இது வந்து கொஞ்சம் ரூட்டடாக இருக்குது. பிரியதர்ஷினி ரவிச்சந்திரன் ஃபீமேல் ஃபோட்டோகிராஃபர், அவங்களோட ஒர்க் பற்றி சொல்லுங்கள். இப்போ இந்த ஒர்க்கு என்னென்னா விமன் வயலன்ஸை பற்றி இந்த ஒர்க்கு பேசுது. நான் ஏன் இந்த ஒர்க்கை சூஸ் பண்ணேன்னா, இது வந்து மிக்ஸ் மீடியா, டேரெக்டாக ஃபோட்டோகிராஃப் இல்லாமல் அவங்க வந்து அந்த ஃபோட்டோகிராஃப் வந்து கேன்வாஸில் பிரிண்ட் போட்டுட்டு அந்த இமேஜஸ் போட்டு இந்த மித்த இடத்துலலாம் பெயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ மெட்டஃபாரிக்கலாக வந்து விமன் வயலன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக அவிழ்க்க முடியாத மர்மமாக இருக்குன்ற மாதிரி ஒரு இமேஜஸ்ஸு. ஜென்ரலாக ஃபோட்டோகிராஃபின்றது வந்து டேரெக்டாக இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம இந்த க்யூரியஸ் நிறைய பேர் வந்து மெட்டஃபாராக தான் நிறையா யூஸ் பண்ணுவோம் இமேஜஸ் மூலயமா. ஸோ அப்படி ஒரு பெரிய இமேஜஸ் வந்து அந்த மாதிரி போட்டுட்டு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட தினந்தோறும் வயலன்ஸ் வந்து நடக்கிற மாதிரி அதை வந்து ஒரு எவ்ரிடே லைஃப்பில் வந்து ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி போகிற மாதிரி அந்த இது பண்ணியிருக்கு. இது வந்து பெயிண்டிங் அவங்க ஃபோட்டோகிராஃப் பண்ணியிருக்காங்க, இடையில பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இந்த வயலன்ஸ், டொமஸ்டிக் வயலன்ஸு, அதை வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவங்க அதை எப்படி வந்து நெரேட் பண்ணுறது, உள்வாங்கி ஒரு கேமராவின் மூலமாகவும் அந்த மிக்ஸ் மீடியமாகவும் ஒரு ஃபோட்டோகிராஃபி மட்டும் இல்லாமல் அதை வந்து வேறு ஒரு ஃபார்மில் கேன்வாஸில் பிரிண்ட் போட்டு பெயிண்டிங்கில் ஒரு எலமெண்ட்டை மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் இந்த ஒர்க்குக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்கு. ஸோ இந்த ஒர்க்கை வந்து டேரெக்டாக ஃபோட்டோகிராஃபி இல்லாமல் ஒரு மிக்ஸ் மீடியமாக இருக்கிறனால நம்ம வந்து இந்த ஒர்க்கை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே. நீங்கள் வந்து கிருத்திகா ஸ்ரீராம் அவங்களோட ஒர்க்கை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. சரி, இதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ரொம்ப அழகாக இருக்குது. பாமாவோட நாவல் கருக்கு இருக்குல்ல, அந்த கருக்கை படிச்சுட்டு அந்த கருக்குக்கு வந்து அவங்க வந்து அந்த நாவலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் கிருத்திகா ஸ்ரீராம், இவங்க தான் ஆர்டிஸ்ட்டு. நான் இந்த ஒர்க்கில் என்ன பண்ணேன், ஃபோட்டோகிராஃபி என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக வந்து கேமராக்கு பின்னாடி இருப்பாங்க. இவங்க வந்து செல்ஃப் போர்ட்ரேட்டாக ஒரு கட்டத்துக்கு அதை வந்து வராங்க. அப்புறம் எல்லா ஃபோட்டோகிராஃபருமே சப்ஜெக்ட்டுன்னு தேடுவாங்க வெளியே போய்.
பட் இங்கே கதைகளில் வந்து நம்ம தான் சப்ஜெக்ட், நம்ம வாழ்க்கையில் தான் சப்ஜெக்ட். அப்புறம் பாமா வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நாவல் எழுதியிருப்பாங்க. இது வந்து கிருத்திகா வந்து அடுத்த ஜென்ரேஷன். அப்போ வந்து அந்த தலைமுறைகளை தாண்டி அது அந்த நாவல் படிக்கிறாங்க. அந்த நாவல் வந்து அவங்கள டச் பண்ணுது, அவங்க வாழ்வியலோட கதையோ தொடர்பு உள்ளது. அந்த கதைக்கு இவங்க ஒரு முதல் தலைமுறை ஒரு ஃபோட்டோகிராஃபராக அந்த கதைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது, ஒரு லிட்ரேச்சர் வந்து ஹெல்ப் பண்ணி ஒரு இன்னொரு ஆர்ட் மூலயமா இன்னொரு கதை, புது கதை உருவாகுதுல்ல. ஸோ அது ரொம்ப புதுசுங்க. அண்ட் இது வந்து ஐஸ்வர்யா அப்படிங்கிறவங்களோட ஒர்க்கை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதுவே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது சார். ஏன்னா எல்லாமே பெண்கள் வந்து அவங்களோட டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன சொல்ல வருது சார்? இது வந்து ஐஸ்வர்யோட ஒர்க்கு வந்து கபில், நம்ம லிட்ரேச்சர் சங்கம் லிட்ரேச்சர் கபிலோட பாடல்லேருந்து எடுத்திருக்காங்க அந்த தலைப்பு. இன்னொன்று வந்து அப்புறம் அவங்க அம்மாவுக்கும் அவங்களுக்கு நடந்த உரையாடலேருந்து அந்த ஒர்க்கு ஆரம்பிக்குது. இது வந்து பட் எனக்கு என்னவோ அந்த ஒர்க்கில் இருக்கிறப்போ கலோனிக்கலாக வந்து ஃபோட்டோகிராஃபி சொல்கிறப்போ, ஃபோட்டோகிராஃபி டீச் பண்ணுறப்போ போர்ட்ரேட்டை வந்து நம்ம வந்து இப்படி நேராக பார்த்தா கேமரா எடுப்போம். பட் இவங்க வந்து பொலிட்டிக்கலாக பின்னாடி எடுக்கிறதே ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். அப்புறம் வந்து இங்கே விமனுக்கான ஹேரை வச்சு நிறையா மித்து இருக்குது. இப்போ எனக்கு சின்ன பிள்ளை இருக்கிறப்ப எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, அத்தை மாதிரிலாம் முடி வளைச்சிடக்கூடாது அப்படின்ட்டு. இந்த சமூகம் வந்து விமன் மேலே துணிக்கப்பட்ட நிறைய அழுத்தங்கள் இருக்குல்ல. பொதுவாகவே வந்து அவங்க முடியையும் பெண்களுக்கு இருக்க முடியை வந்து அவங்க கௌரவத்தோட கனெக்ட் பண்ணிப்பாங்க நம்ம சமூகத்தில். அப்புறம் நம்ம வீட்டில் தான் பண்ணிட்டோன்னா சேட்டை பண்ணிட்டா முதல் வந்து வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா முடியை வெட்டுறது, ஒரு சிம்பாலிக்காக வந்து பண்ணுறது. அப்புறம் இவங்க நம்ம இலக்கியத்தில் ஹேர் என்னவா இருக்குது, அப்புறம் இங்கே இப்போ மாடர்னிட்டியில் வந்து இப்போ ஃபேஷனில் என்னவா இருக்குது அப்படின்னு நிறைய லேயர் இருக்குது. அப்போ நான் வந்து பொதுவாக பார்க்குறப்போ இந்த ஒர்க்கில் வந்து ஒரு ஜேர்னி ஆஃப் விமன், ஒரு மிடில் ஏஜ்லேருந்து ஒரு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவங்க வந்து மிடில் ஏஜ் அப்படின்ற ஒரு பெரிய ஜேர்னி. அப்புறம் நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் இந்த நம்ம விமன் தான் வந்து சமூகத்தில் வந்து ஒரு முக்கியமான பங்காக இருக்காங்க. ஆனால் அவங்க மேலே நம்ம துணிக்கப்படுற நிறையா விஷயங்கள், அழுத்தங்கள்லாம் இருக்குல்ல, அதை வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு விமனாக அதை அவங்க எப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு போர்ட்ரேட் ஆஸ் பீயிங் ஃபோட்டோகிராஃபராக நம்ம ஒரு போர்ட்ரேட் நேராக எடுக்கிறத விட பின்னாடி எடுக்கிறப்போ தான் இப்போ உங்கள் மன உளவில் என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் இந்த ஒவ்வொரு புகைப்படமே ஒரு கதை சொல்லுது. ஏன்னா அவங்க தலைவிரி கோலத்தில் இருக்கும்போது எல்லா நேரமும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஊர் சைடில் இருக்கவங்க ஏதாவது ஒரு துக்க வீட்லேயோ அந்த இது எனக்கு பார்க்கும்போது புரிஞ்சிக்க முடியுது. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஹேர் ஸ்டைலுமே அவங்க கேரக்டர் சொல்லுது, அவங்க என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்காங்க சொல்லுது. அதனால் வந்து ஒரு அப்புறம் அதில் ஒரு ஏஸ்தட்டிக் இருக்குது. அது ஒரு பீயிங் ஃபோட்டோகிராஃபராக அவங்க எப்படி பார்க்குறாங்க, ஒரு விமன் உலகத்தில் அந்த முடியை வச்சு இங்கே சமூகத்தில் பெண் மேலே திணிக்கப்படுற நிறைய அழுத்தங்களை இந்த ஒர்க்கு பேசுகிறதுனால நம்ம வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கோம். இவர் வந்து ஸ்ரீதர் பாலசுப்ரமணியனோட ஒர்க் சார். இதை பற்றி சொல்லுங்கள் சார். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கை வந்து இந்த கைக்குள்ள ஒரு கண்ணாடி இருக்குல்ல, அது பார்க்குறப்போ அது ஃபோட்டோகிராஃபாக என்னன்ற உங்களுக்கு ஒரு கேள்வி வருது டேரக்டாக. அப்புறம் வந்து இது சாதாரண ஒரு போர்ட்ரேட் தான், அங்கே ஒரு இலை வைக்கணும், அந்த இலையோட ஒரு தன்மை மாறுது. அப்புறம் யூஸ்வலாக வந்து கலர் ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப ஈஸி கிடையாது, இந்த கண்ணு வந்து ட்ரெயின்ட் ஆகணும். அப்புறம் ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறப்ப என்ன லேண்ட்ஸ்கேப் என்ன பண்ணுவாங்க, எல்லாமே வந்து இப்படி சினிமா ஸ்கேப்பாக போயிடுவாங்க. வெர்டிக்கலாக எடுக்கிறதே வந்து ஆர்டிஸ்ட்டோட சாய்ஸ். அது த்ரூ அவுட்டாக பண்ணுறப்போ அது வந்து ரொம்ப முக்கியமாக. ஸோ அது ஆர்டிஸ்ட்டோட ஒரு கன்சிஸ்டன்சியாக பேசுகிறப்போ இந்த ஒர்க்கு. அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம திருப்பரங்குன்றத்தில் என்னதான் தெரியல, இங்கே மைனாரிட்டிக்கு என்னவா இருக்குது, அவங்களோட பங்கு என்னவா இருக்குது அப்படின்றப்போ நம்மளோட அப்புறம் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறது திராவிடியன் லேண்ட்ஸ்கேப்பை நான் டாக்குமெண்ட் பண்ணுறேன் வாழ்வியல். அப்புறம் வந்து இது நம்ம கருப்பு கலர்கள்லாம் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபியில் வந்து நினைக்கப்படும். பொதுவாக வந்து ஃபோட்டோகிராஃபினா வந்து நம்ம ஃபேர் ஸ்கின் அப்படின்றப்ப, ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபி என்ன சொல்கிறோன்னா எனக்கு கருப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம லேண்ட்ஸ்கேப்பில். ஸோ அந்த இது எனக்கு அதனால் வந்து கருப்பு முட்டை உடஞ்சிருக்கு, அந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரி. அப்புறம் சின்ன வயசில் நம்ம வந்து அந்த பொண்ணு வண்டெல்லாம் பிடிச்சி விளாண்டுருப்போம். ஸோ நம்ம மறக்கப்பட்ட வாழ்வியல். அப்புறம் வந்து ஒரு எவ்ரிடே லைஃப்பில் வந்து ஒவ்வொரு நேரத்தில் உள்ள ஒரு சின்ன துளிகள் மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சார் அடுத்ததாக விவேக் மாரியப்பன் அவர்களோட ஒர்க்கு. இதை பார்க்கும்போதே எனக்கு ஊர் சைடு எங்கள் ஊர் ஞாபகங்கள்லாம் வருது. அதில் இருக்கிறதே வாழ்வியலை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது. இதை பற்றி சொல்லுங்கள் சார். அவர் வந்து ஈரோட்லேருந்து வராப்பில், ஆனால் ரொம்ப வருஷமாக வெளியே சென்னையில் வேலைக்காக யூரோப்லாம் போயிருந்தார். அப்போ அங்கே போகிறப்ப தான் தன்னோட ஊரோட வேல்யூ தருது. அப்புறம் வந்து பெருமாள் முருகனோட சிறுகதைகள் படிக்கிறப்போ தன் ஊரை பதிவு பண்ண ஆசைப்படுறாரு. இப்போ ப்ரொஃபஷனலாக வந்து அவர் வந்து ஆட்டோமொபைல் ஃபோட்டோகிராஃபர். ஸோ அந்த ஆட்டோமொபைல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவர் வந்து அவங்க ஊரில் நடக்கிற அந்த பெக்குலியர் கலரை வந்து சூஸ் பண்ணுறாரு. அப்புறம் வந்து அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் அந்த டெக்னிக் தான் ரொம்ப முக்கியம். அதாவது டெக்னிக்ன்றது வந்து அந்த விஷன், ஒரு நம்ம ஒரு பெயிண்டர் வந்து எப்படி கலர் ஷேட்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபரும் அந்த ஊரில் உள்ள அந்த கலரை ஒரு பர்டிகுலர் டைமில் சூஸ் பண்ணி அப்புறம் வந்து லென்ஸ் அவர் யூஸ் பண்ண அந்த லென்ஸ் விதம் தான் வந்து அவரோட யூனிக்னஸை காட்டுது.
சார் இதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து பிருந்தா அனந்தராமன் அவங்களோட ஒர்க் இல்லையா? ஜென்ரலாக வந்து நம்ம வந்து மலர்ந்து இருக்க பூ, ஃப்ரெஷ்ஷாக இருக்க பூ தான் கையில் பிடிக்க நினைப்போம். இது வந்து வாடி இருக்கு, அதை வச்சுருக்காங்க. ஸோ அதுவே பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. இதை பற்றி சொல்லுங்கள் சார். அந்த பிருந்தாவோட அந்த ஒர்க் பேர் வந்து அறியாதவளின் கிறுக்கல்கள். இப்போ நம்ம சின்ன வயசில் நடந்த டார்க் சைடுன்னு சொல்லுவோம்ல, இப்போ வந்து அவங்க டொமஸ்டிக் வீட்டில் நடந்த வயலன்ஸ், சைல்ட்ஹுட் ட்ராமா, வயலன்ஸ், வீட்டில் நடக்கிற வயலன்ஸ், அந்த வயலன்ஸை வந்து ஸ்ட்ராங்காக பேசுனது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்க கல்யாணமாகி அமெரிக்கா போயிடுறாங்க. ஸோ அவங்க வீட்டிலேருந்து கால் வருது அவங்க அப்பாவுக்கு. அப்போ வரப்போ அந்த மெமரிஸ், அவங்க சித்தி மூலமாக நடந்த, வீட்டில் அவங்க அப்பா மூலம் நடந்த ஆணாதிக்கத்தில் நடந்த அந்த வயலன்ஸ் இருக்குல்ல, விமன் நடத்தப்பட்ட அந்த வயலன்ஸை வந்து கேமராமேன் யூஸ் பண்ணி மெட்டஃபாரிக்கலாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பூவை வந்து கசக்கிறதே ஒரு மென்மை. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து நடந்த விஷயங்களை, சைல்ட்ஹுட் நடந்த அந்த டார்க் சைடை வந்து அதை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுக்காமல் வெளியே பேசணுன்றதை கேமரா மூலயமா அவங்க வந்து இந்த அறியாதவர்கள் கிறுக்கல்கள் மூலமாக பேசியிருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து அவங்க நடந்த டார்க் சைடு, அவங்க பட்ட கஷ்டங்கள், ஒவ்வொரு மெட்டஃபோராக பண்ணுறாங்க. இங்கேருந்து அப்புறம் வந்து தனக்குள்ளே எப்படி ஒரு அமைதியை ஏற்படுத்தி தனக்குள்ளே வந்து பீஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தாங்க அப்படின்றத அந்த ஒரு பேஸ். சார் இங்கே என்ன ஏதோ சாக்கு நிறைய ஃபோட்டோஸாக வச்சுருக்கீங்க, இது எல்லாம் யாரோட கலெக்ஷன்ஸு? இது வந்து ஓஷின் சிவாவோட சவுண்ட் இன்ஸ்டாலேஷனு. ஆக்சுவலாக அந்த சவுண்ட் இன்ஸ்டாலேஷன் வந்து ஓஷின் சிவா வந்து கோவாவில் இருக்காங்க. நான் போன வருஷம் க்யூரேட் பண்ணுறப்ப அவங்க ஒன் ஆஃப் த ஆர்டிஸ்ட். அவங்க ஒர்க்கு எப்போவுமே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப வந்து இல்லஸ்ட்ரேட் பண்ணுறது கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரி போகிறப்ப நிறையா வந்து இந்த டிஜேலாம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு பெயிண்ட் பண்ணுறவங்க மியூசிக் பண்ணால் என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் வந்தது. அப்போ இந்த க்யூரேஷன் தெரிஞ்சவொடனே நான் ஓஷின் காண்டாக்ட் பண்ணி, நான் ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஃபோட்டோகிராஃபராக வந்து ஒரு ஷோ பண்ணுறேன், அதுக்கு வந்து நம்ம தமிழ் வாய்ஸஸ் வேணும், தமிழ் சவுண்டு வேணும்னு கேட்டேன். ஸோ அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நிறையா வந்து நம்ம ஊரில் மார்க்கெட் சவுண்டு, நம்மளோட இசைகள் பறைகள் வந்து பண்ணாங்க. இந்த சவுண்டை கேட்ட உடனே எனக்கு வந்து இந்த சவுண்டை டிபிக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். மக்களே இங்கே வந்து நிறைய எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் பார்த்தோம். கலர்ஃபுல்லான ஃபோட்டோஸ், நிறைய வைப்ரண்ட்டான ஃபோட்டோஸ், அப்படியே ஷட்டிலாக பிளாக் அண்ட் ஒயிட், இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ். இது எல்லாமே ஃபோட்டோஸாக மட்டும் இல்லாமல் ஏதோ கதையை உணர்த்துற மாதிரியான ஒரு ஃபீல். இங்கே இருக்கிற அந்த 13 ஃபோட்டோகிராஃபர்ஸுமே வந்து தங்களோட வாழ்வியலை, தங்களோட அனுபவங்களை வந்து எழுத்து வடிவில் இல்லாமல் ஒளி வடிவில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது வந்து விஆர் மாலில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த ஃபோட்டோ எக்ஸிபிஷன் நடக்குது. மார்ச் 16th வரைக்கும் நடக்குது. ஸோ விஆர் மால் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோட்டோ எக்ஸிபிஷனில் வந்து விசிட் பண்ணுங்கள். இது வந்து என்ட்ரி ஃப்ரீ தான். ஸோ எனக்கு இங்கே வரதுக்கு முன்னாடி என்னோட பெர்ஸ்பெக்டிவும் இப்போ இருந்த என்னோட பெர்ஸ்பெக்டிவும் கொஞ்சம் மாறி இருக்குது. நிறைய விஷயங்கள் என்னாலேயும் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இங்கே கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா உங்களுக்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.